தற்புகழ்ச்சி, ஈகோட்டிசம். போதைகளில் மீளா கடும்போதை எது தெரியுமா? தற்புகழ்ச்சி தான். எவ்வளவு சிறந்தவர்களையும் படுகொழியில் தள்ளிவிடும் இந்த தற்புகழ்ச்சி. பல நண்பர்கள் பேசும் பேச்சுகளிலே நான், நான், தான் மறந்தும் நாம், நாங்கள், எங்கள் என்று அவர்களின் வாய்களில் வரவே வராது. கேட்பவர்கள் மனதிற்குள் அருவருப்பு அடைவார்களே என்ற எண்ணம் கூட இல்லாமல் இப்படி தங்கள் தற்புணத்தை கூறிக்கொண்டே இருப்பார்கள். கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸின் அறிவுத்திறனை அகிலமே பாராட்டுகிறது இன்று. அவரோ எனக்கு தெரிந்தது எல்லாம் என் அறியாமை ஒன்றுதான் என்றார். என்ன தன்னடக்கம்! உலகில் ஈடு இணையற்ற நீதி நூலான திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் 1330 குறட்பாக்களில் ஓரிடத்தில் கூட தன்னை பற்றி தற்பெருமையாக பேசிக் கொண்டதில்லை. வள்ளுவர் சொன்னவர் மட்டுமல்ல, சொன்னபடி வாழ்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னை காப்பது நோய் நொடிகளிலிருந்து மட்டுமல்ல, நோய்களில் கொடிய நோயான தற்புகழ்ச்சியில் இருந்தும் தான். ஆம் நண்பர்களே, உங்களை பற்றி எப்போதும் பிறரிடம் பெருமையாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். நான் தான் பெரியவர் என்று எப்போதும் நினைக்காதீர்கள். எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு என்று எப்போதும் நினைக்காதீர்கள். அவசியமற்ற சூழலில் உங்களை பற்றி அடிக்கடி பெருமையாக மற்றவர்களிடம் பேசும்போது அது மற்றவர்களுக்கு பயன்படாத தகவலாக மாறுகிறது, தற்பெருமையாகவும் வடிவடிக்கிறது. இல்லாததை பற்றி மனம் இயங்கும் போது அவற்றை பெறுவதற்காக இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டிக்கொண்டு தற்பெருமை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இதனை தவிர்க்க உங்களிடம் இருப்பவற்றில் நிறைவு காணும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். இது போன்ற பல வழிமுறைகளை பயன்படுத்தி ஈகோ எனப்படும் தற்பெருமையை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்யலாம். இதன் மூலம் நல்ல நண்பர்களையும் சிறந்த உறவுகளையும் பெற்று நிறைவுடன் சிறப்பாக வாழலாம். அழிவை தரும் தற்பெருமை வேண்டாம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்ல செயலை செய்யலாமே. இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.